பிரைஸ் எல்லாம். உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையிலேருந்து. இன்னைக்கு நான் ஒரு புது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கேன், புத்தியுள்ள ஸ்திரீ. ஆமாங்க, இதுல நம்மளை போல ஆவிக்குரிய ஸ்திரீகளை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அவங்க கிட்ட இருந்து நான் ஸ்பிரிச்சுவலான அனுபவங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம மத்தியில சகோதரி வந்திருக்காங்க. பிரைஸ் அக்கா, உங்களை நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அக்கா. என் பேர் பியூலா, நான் ஈசிஆர்ல இருக்கேன். நீங்க கேள்வி கேட்க போறீங்களா? கேளுங்க. அக்கா, நீங்க உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில சின்ன வயசுல உங்களுக்கு யாரு ரொம்ப உதவியா இருந்தாங்க? என்னோட பாட்டி, அதாவது அம்மாச்சி நாங்க சொல்லுவோம். எங்க அம்மாச்சி தான் சின்ன பிள்ளையிலேருந்தே, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே சின்ன பிள்ளை ப்ரேயர் பண்ணிட்டு படுக்கணும்னு சொல்லுவாங்க. எங்க கிளம்பும்போதும் பைபிள் படிச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. எதனா கேட்டால் விட முதல்ல ஏசப்பாட்ட கேளுமா, அவர் கொடுப்பாரு. அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏசப்பா ஏசப்பா, பைபிள், சண்டே கிளாஸ், இப்படி தான் நான் வளர்க்கப்பட்டேன் நான். ஸோ அதனால நான் நிறைய ஆசீர்வாதம் சின்ன பிள்ளைலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். ஸோ என்னோட பாட்டிக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ ஏசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல பாட்டியை கொடுத்துருக்காரு, ஆவிக்குரிய ஒரு பாட்டி. கண்டிப்பா. சரிங்கக்கா, இப்போ நீங்க எப்படி உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிறீங்க? இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க அந்த அஸ்திவாரம் போட்டது இல்லையா, அதனால இப்போ இன்னும் நான் அதிகமாக தான் வளர்ந்துருக்கேன் தவிர அதில் எதுவும் நான் குறைஞ்ச மாதிரி தெரியல. இப்போ முன்ன எனக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன், என் குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுவேன். இப்போ நான் வளர்ந்ததுனால தேசத்துக்காகவும் என்னை சூழ்ந்திருக்க பெண்களுக்காகவும், எத்தனை பெண்கள் இன்னும் ஐயோ நம்மளை விடுவிக்க யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் வீட்டில் அடைப்பட்டு இருக்காங்க, வெளில வர வழி தெரியாம இருக்காங்க. ஆனா கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறான்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்காக ஸ்பெஷலா நானும் என் சகோதரியும் ஒவ்வொரு நைட்டும் நாங்க சேர்ந்து ஜோம் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு வளர்ச்சி தான். இன்னைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஆண்டவரோட நல்ல தொடர்புல இருக்கிறீங்க, ஊழியமும் செய்யறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ சர்ச்லாம் எப்படிக்கா? எங்க சர்ச் சொன்னீங்கன்னா, எங்க சர்ச்சே மிஷனரியில அதிகமா தாங்குற ஒரு சர்ச் அது. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க. வரும்போது அங்க சமையல் பண்றது, அவங்களோட நாங்க சில விஷயங்கள் ஆவிக்குரிய விஷயம் ஷேர் பண்ணிப்போம். அப்போ முக்கியமா சொல்ல போனா நாங்க சமையல்ல ரொம்ப இன்வால்வ் ஆகும். ஏன்னா அது ஒரு ஊழியம் தானே, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மைக் பிடிச்சி பேசுறதுதான் ஊழியம் நினைக்கிறாங்க, டாக்ஸ் கொடுக்கறதுதான் ஊழியம் நினைக்கிறாங்க. இல்ல, தேவ பிள்ளைகளை சமைச்சு போறதும் ஒரு ஊழியம் தான். அந்த ஊழியத்தை நான் செஞ்சிருக்க அனுபவம் இருக்குது. அதனால நிறைய ஆசீர்வாதமா நான் பெற்றிருக்கேன். நான் கத்தெடுத்தேன். அது பெரிய அனுபவம். வெரி குட்கா. அதுக்கப்புறமா நீங்க எப்பவுமே சில காரியங்கள் என்ன நீ ஏசப்பா பிள்ளை இப்படி எல்லாம் பாக்குறேன்னு சொல்லி சில காரியங்களை நான் கோவப்படுறத பாத்திருக்கேன். அதெல்லாம் என்கிட்ட இப்ப பகிர்ந்துக்க முடியுமா அக்கா? கண்டிப்பா. அதை பத்தி நான் பேசுறேன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நிறைய பேசணும் எனக்குள்ள ஆதங்கம் இருக்குது. அப்போ அது என்னன்னா, நம்ம கிறிஸ்தவ பெண்களா இருக்கிறோம், கிறிஸ்தவம்னு சொல்லிக்கிறோம். ஆனா நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தவறு பண்றோம், நம்ம அதை திரும்பி பார்த்தா தெரியும். பாருங்க, அநேக கிறிஸ்தவங்களை நான் பார்த்திருக்கேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னன்னா, கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏங்க ஒரு நல்ல நாளா குறிச்சு பாஸ்டர் சொல்லுனாங்க. எதுங்க நல்ல நாள்? இயேசுப்பா நம்ம கூட இருக்கிறதாங்க நல்ல நாள். நம்ம அவரோட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவருக்கும் இடைவெளி ஆச்சுன்னா அதாங்க கெட்ட நாள். அப்புறம் ஏங்க பாஸ்டர் சொல்லுங்க, அந்த தட்டெல்லாம் 7 தட்டு வைக்கணும், 8 தட்டு வைக்கணும், அதுல ஒரு மஞ்சள் கலர் வைக்கணும். என்னங்க இதெல்லாம் 7 தட்டு 8 தட்டுல எங்க யாருக்கும் கத்துக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் முற்றிலும் தவறான விஷயங்க. லைட் போடுங்க, இருட்டா இருக்குன்னு சொன்னா ஓகே. 6 மணி ஆயிடுச்சுங்க, விளக்கு வச்சிடணும். ஏங்க போகும்போது என்னங்க அவங்க அவங்க எதிர வந்தாங்களே அப்படின்னு சொல்றது. ஒரு சாரி கொடுத்து பின் வேணும் கேட்டாங்களேன், கொஞ்சம் பின் கொடுமாண்ணா. இல்ல இல்ல, நீங்க பின்ன கையில வாங்காதீங்க, நான் இங்க வச்சு எடுத்துக்கிறேன். என்ன சாங்கியம், என்ன சம்பிரதாயம், இதெல்லாம் எங்கேருந்து கத்துட்டு வரீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படிதான் பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு தட்டு கழுவ நான் போனேன். என்னம்மா சொன்னாங்க அவங்க, சிஸ்டர் தட்டு கழுவாதீங்க, ஏதோ பாசமா சொல்றாங்கன்னு பார்த்தேன். அதான் சொல்றாங்க, தட்டு கழுவாங்க சிஸ்டர், உங்களுக்கு எனக்கு இருக்க உறவு போயிடும்னு சொல்றாங்க. எனக்கு சிரிப்பு வரல, என்னுடைய கோவம் தான் வந்துச்சு. சிஸ்டர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க சிஸ்டர், என்ன சிஸ்டர் இன்னும் நீங்க மத்தவங்க பேசுற மாதிரியே பேசுறீங்க, ஏன் இப்படி பேசக்கூடாது? இதெல்லாம் நம்முடைய வழக்கமே கிடையாது. பாரம்பரியத்தை அதுதான் சொல்ற வந்தேன். கரெக்ட், பாரம்பரியத்தை இன்னும் விட்டு வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா அவங்க பெருக்குறாங்க. அவங்க வீட்டுக்கார சொல்றாரு, விளக்கு வச்சுமா பெருக்காதம்மான்னு. உண்மையில நான் ரொம்ப துக்கத்தோட அவங்க வீட்டுல இருந்து வெளியில வந்தேன். இப்படி அது ஈசா பிள்ளைங்க பாருங்களேன், அவர் நம்ம வீட்டுல இருந்தாருன்னா எல்லாமே ஆசீர்வாதம் வரும். அவர் நம்ம வீட்டுல இல்ல வச்சுக்கோங்களேன், எந்த ஆசீர்வாதம் வராது. இது மட்டும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர
இந்த குப்பையோ தொடப்பமோ ஒரு பாத்திரமோ ஒரு பின்னோ ஒரு லைட்டோ ஒரு வாழ்க்கைய மாற்ற வாய்ப்பே கிடையாது. அதனால சொன்னீங்க நீங்க. அதனால நம்ம பெண்கள் வந்து இதுல இருந்து முற்றிலும் வெளியில வரணும் நான் ரொம்ப விரும்புறேன். இன்னும் நீங்க பேச சொன்னீங்களா, இந்த ஒரு நாள் எனக்கு பத்தாது. உண்மைதான், கரெக்ட். நீங்க ஆதங்கப்படுற எல்லா காரியமும் உண்மையாவே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமா சிஸ்டர். ஆமா. இந்த நல்ல வாய்ப்பு உங்களோட கூட நான் பகிர்ந்துக்கிட்ட இந்த கொஞ்ச நேரம் எனக்கு போனதே தெரியல. உண்மையாவே இதை பாக்குற எல்லாருக்குமே இன்னையில இருந்து இந்த 4 கிழமை பாக்குறது, அப்புறம் சாங்கியம் பாக்குறது, இதெல்லாம் இந்த ஜனங்க கிட்ட இருந்து விலகிடும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த பேட்டியை கேட்ட அனைவருக்கும் இது ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை எங்களோட கூட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெல்கம் சிஸ்டர். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் வருகிற நாட்கள்ல நிறைய பெண்கள், புத்தியுள்ள பெண்களை நம்ம பார்க்க போறோம். நிச்சயமா நீங்க இந்த ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். God bless you all.